வணக்கம் நேர்களே, மயிலாடுதுறை செய்தி சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். தொடர்ந்து செய்திகளை பார்ப்போம். 2024 லோக்சபா தேர்தல் எத்தனை கட்டங்களாக நடைபெறும்? தமிழ்நாட்டில் எப்படி? 2019 அட்டவணை முழு விவரம். டெல்லி லோக்சபா தேர்தல் 7 முதல் 8 கட்டங்களாக நடத்தப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. கடந்த 2019ஆம் ஆண்டு தேர்தல் 7 கட்டங்களாக நடைபெற்றது. எனவே இம்முறையும் அதேபோலவே தேர்தல் நடத்தப்படும் என்ற எதிர்பார்ப்பு ஏற்பட்டுள்ளது. நாட்டு மக்கள் எதிர்பார்த்து கொண்டு இருந்த லோக்சபா தேர்தல் தேதி இன்று அறிவிக்கப்பட உள்ளது. இன்று பிற்பகல் 3 மணியளவில் தேர்தல் தேதியை தேர்தல் ஆணையம் அறிவிக்கிறது. டெல்லியில் உள்ள தேர்தல் ஆணைய அலுவலகத்தில் நடைபெறும் பத்திரிகையாளர் சந்திப்பில் தேர்தல் ஆணையர்கள் தேர்தல் தேதியை அறிவிக்கிறார்கள். வரும் ஏப்ரல், மே மாதங்களில் தேர்தலை இந்திய தேர்தல் ஆணையம் திட்டமிட்டுள்ளது. நாடு முழுவதும் மொத்தமுள்ள 543 லோக்சபா தொகுதிகளுக்கு 7 அல்லது 8 கட்டங்களாக தேர்தல் நடத்தப்படலாம் என்று கூறப்படுகிறது. நாடு முழுவதும் 28 மாநிலங்கள், 8 யூனியன் பிரதேசங்களில் மொத்தம் 97 கோடி பேர் 18வது லோக்சபா தேர்தலில் வாக்களிக்க தகுதியானவர்கள். தமிழகத்தில் எப்படி? தமிழகத்தில் ஒரே கட்டமாக தேர்தல் நடத்தப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழ்நாடு மட்டும் இன்றி கேரளா, ஆந்திரா, குஜராத், ஹரியானா, தெலுங்கானா, புதுவை உள்ளிட்ட மாநிலங்களில் ஒரே கட்டமாக தேர்தல் நடத்தப்படலாம் என்று கூறப்படுகிறது. அதேபோல உத்தரப்பிரதேசம், பீகார், மேற்கு வங்காளம் ஆகிய மாநிலங்களில் 6 முதல் 7 கட்டங்களாகவும் 48 தொகுதிகளை கொண்ட மகாராஷ்டிராவில் 4 முதல் 5 கட்டங்களாகவும் தேர்தல் நடத்தப்படலாம் என்று கூறப்படுகிறது. கடந்த தேர்தலில் எப்படி? மேற்கு வங்க மாநிலத்தில் 6 கட்டங்கள் வரையும் தேர்தல் நடத்தப்படலாம் என்று தெரிகிறது. வாக்கு எண்ணிக்கையை பொறுத்தவரை மே மாத இறுதி அல்லது ஜூன் மாத தொடக்கத்தில் வாக்கு எண்ணிக்கை நடத்தப்படலாம் என்று தெரிகிறது. ஏப்ரல் 16 முதல் மே 26 வரை 7 கட்டங்களாக தேர்தல் நடத்த தேர்தல் ஆணையம் திட்டமிட்டுள்ளதாகவும் தகவல்கள் கூறுகின்றன. இன்று பிற்பகல் 3 மணிக்கு மேல் லோக்சபா தேர்தல் எத்தனை கட்டங்களாக நடைபெறும் என்பது குறித்து அதிகாரப்பூர்வமாக தெரிந்துவிடும். கடந்த 2019 லோக்சபா தேர்தலை பொறுத்தவரை 7 கட்டங்களாக நடைபெற்றது. ஏப்ரல் 11 முதல் மே 19ஆம் தேதி வரை 7 கட்டமாக நடைபெற்றது. முதல் கட்ட தேர்தல் ஏப்ரல் 11ஆம் தேதியும் 7வது கட்ட தேர்தல் மே 19ஆம் தேதியும் நடைபெற்றது. ஏப்ரல் 18ஆம் தேதி நடைபெற்ற 2வது கட்ட தேர்தலில் தமிழ்நாட்டில் ஒரே கட்டமாக வாக்குப்பதிவு நடைபெற்றது. எப்போது வாக்கு எண்ணிக்கை? மே 23ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை நடைபெற்றது. எனவே 18வது லோக்சபா தேர்தலும் 7 அல்லது 8 கட்டங்களாக நடைபெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இன்று தேர்தல் அறிவிக்கப்பட்டவுடன் தேர்தல் நடத்தை விதிகளும் அமலுக்கு வந்துவிடும். தேர்தல் நடத்தை விதிகள் அமலுக்கு வந்தால் புதிய திட்டங்கள் எதையும் அரசு அறிவிக்க முடியாது. ஏற்கனவே அமலில் உள்ள திட்டங்களை செயல்படுத்த தடையில்லை.